அவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் இதுதான். பேச வேண்டியதை சிதறாமல் சிந்தாமல் அப்படி எழுதி அதை எங்களுக்கு தருகின்ற முதல் பயிற்சியே மைக்கை திறக்க முதல் எண்ணத்தையும் ஓஃபாக உங்கள் பாட்டிலே சொல்ல வேண்டாம், எழுதி அதை இலக்கண குறை இருக்காம இல்லாமல் எல்லாத்தையும் எழுதி போட்டுதான் நீங்கள் மைக்கை திறக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தருவார். அது ஒரு நல்ல பழக்கம். இந்த சுருக்கமாக அல்லது நாங்கள் எடுத்துக்கொண்டதை சரியாக செய்து முடிப்பதற்கு இப்படி இந்த ஸ்கிரிப்ட் எழுதி வைத்து அதை மட்டுமே பேசுவது. ஓப்பாக பேச துவங்கினா நாங்கள் கண்ட எல்லாத்தையும் பேசிவிடுவோம். பின்பு சிலர் பேச வேண்டியவற்றையும் பேச மறந்து வீட்டை போயிட்டு யோசிக்கிறேன், அன்றட இதை விட்டுட்டு எல்லாம் மனவருத்தப்பட வேண்டியது. இப்படியான ஒரு டிசிப்ளின் இருக்கிறது, எல்லா சுகமாக இருக்கும். அப்படியான கூட்டங்களுக்கு போகும்பொழுது ஒரு 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 கவனிச்சுதல் இல்லாமல் ஒரு விதமான அசௌகரியம் இல்லாமல் அந்த கூட்டத்தை ரசிக்கக்கூடியதாக இருக்கும் அங்கு நடத்துவதை. அந்த வகையிலே நவம் அவர்கள் இதை பின்பற்றி வருகிறார். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. இன்று நானும் அப்படி செய்து பார்த்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஓப்பாக போய் பிறகு அதையும் பார்த்து செய்வது எனக்கு சுகமாக அவ்வளவு ஈஸியாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் அவர்கள் மிக அருமையாக அந்த 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 கட்டுரைகளை நயம்பட உரைத்திருக்கிறார். அது உண்மையில் நானும் அந்த கட்டுரைகளை வாசித்திருக்கிறேன். காலத்திலே இந்த இந்த உண்மை வந்திருக்கின்ற கட்டுரைகள் எல்லாம் மிகவுமே நன்றாக இருக்கின்றன. அதை கூறிக்கொண்டு இப்பொழுது ஒரு நூல் அறிமுகம் இடம்பெற இருக்கிறது.